வணக்கம். நம்ம ஊர்ல வந்து டக்கு டக்குன்னு டபக்கு டபக்குன்னு யாராவது ஃபேமஸ் ஆகுற மாதிரி பொதுவாக ஒரு மீடியாவுக்கு வந்து ஃபேமஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறதோட வேறு ஏதோ ஒரு தொழில்னால அவங்க ஃபேமஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா மீடியாலையும் அவங்கள கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுத்து அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ரியாலிட்டி ஷோஸு குக்கிங் ஷோஸ் எல்லாம் அவங்க வந்து எப்போவுமே ஜட்ஜ் ஆகி அப்புறம் பிக் பாஸுக்கு கூட வந்து போவாங்க. அது வந்து ஒரு ரூட் மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படி ரீசெண்டாக வந்து ரொம்ப பேசு பொருளாக இருந்தவர் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த சமையல் கலைஞர். அவர் வந்து ரொம்ப விஐபியோட கல்யாணத்துக்குலாம் போயிட்டு சமையல்லாம் பண்ணி சும்மா பட்டையை கிளப்பிடுவார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அர்ஜென்ட்டுக்கு தாகம் எடுத்தாலும் வந்து 1 மணி நேரம் வெயிட் பண்ணி சிறுவாணி தண்ணியை வரவழைச்சி அதுக்கப்புறம் தான் தாகமே தீர்த்துப்பார் அப்படிங்கிற மாதிரி அவரை பற்றி நம்ம ஸ்டார்டிங் நிறையலாம் கேள்விப்பட்டிருப்பேன். அவரோட சமையல் இருக்க கல்யாணத்துலாம் நிறைய பேர் சாப்பிட்டு சொல்லியிருக்காங்க, நிஜமாவே ஐட்டம்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தன்னை ஒரு ஆண்டர்ப்ரனராக வந்து இவர் மாற்றிக்கிறாரு. அண்ட் டிவி ரியாலிட்டி ஷோஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜாக வராரு. நினைக்கிறேன் ஒரு படத்தில் வந்து ஹீரோவாக கூட வந்து நடிச்சிருக்காராம். இப்படி நல்லா ஃபேமஸாக இருந்துகிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து வெளில வருது. அவர் வந்து இரண்டாவதாக ஒருத்தங்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அது ஏன்னா வந்து அவங்க கர்ப்பம் ஆயிட்டாங்க அப்படிங்கிறனால அந்த கர்ப்பம் தரித்த அந்த நிலையிலே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள திருமணம் செஞ்ச மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்து வெளியில் வருது. அதற்கப்புறம் தொடர்ந்து அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூட வந்து பப்ளிக் மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணுறாரு. அப்போ அந்த செகண்ட் ஒய்ஃப்னு சொல்லப்படுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்ட்லாம் வந்து இவர் கூட வந்து க்ளோஸாக இருக்க மாதிரி வந்து போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து பஞ்சதந்திரம் படத்தில் வந்த ரம்யா கிருஷ்ணன் அண்ட் சிம்ரனுக்கு நடந்த அந்த டியூவல் ஃபைட் மாதிரி வந்து சோஷியல் மீடியாவில் வந்து போயிட்டே இருந்த சமயத்தில் ஓகே ஏதோப்பா பிரச்சனைலாம் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இருவேறு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறப்போ இந்த லேடி என்ன பண்ணுறாங்க, போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டும் வந்து வைக்கிறாங்க. அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து எனக்கு குழந்தையே தேவையில்லை நீ மட்டும் போதும், அதாவது நீங்கள் மட்டும் போதும் பாப்பா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இல்லை ஃபிசிக்கலி அசால்ட் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் சேர்ந்து வாழ்கிறதுக்கும் வந்து சம்மதிக்க மாட்டுறாரு. என்னை வந்து பிளாக் பண்ணிட்டாரு, அவாய்ட் பண்ணுறாரு, உனக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லைன்ற லெவலுக்கு சொல்லிட்டாருங்கிற மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஒரே ஜாலியாக எல்லாருமே அதை வச்சு கண்டென்ட் போட வேண்டியது தான். ஆனால் நான் மானஸ்தை இதை வச்சு வந்து கண்டென்ட் வந்து இவரை வச்சு எனக்கு போடணும்னு அவசியமே இல்லை. பசங்களுக்கு சில அவேர்னஸ் வந்து இவரை வாழ்க்கையில் சும்மா ஒரு காரணமாக எடுத்துகிட்டு நம்ம வந்து கொடுக்கலாம். ஏன்னா வந்து அவரை ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏதோ வீடியோ லீக் ஆகிருக்காண்டா அப்படின்னோட நான் வந்து பதறி போயிட்டேன். அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இன்னும் பதறி போயிட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து லவ் யூ மிஸ் யூ செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறது தானே சொல்கிறாரு. ஏன் வந்து பர்சனல் வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னோன்னா அவர் வந்து கலாய்க்கிறீங்க. நீங்களாம் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்படி பேச மாட்டிங்களா? ஸோ அந்த அன்பை வந்து பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவர் மட்டும் இல்லாமல் பல பேரோட வீடியோஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு பாஸ்ட்டில். ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது, அதெல்லாம் பர்சனல். பட் இதுவே இதன் மூலியமாக வந்து ஆண்களுக்கு மட்டுமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த வீடியோவில். அதற்காக தான் வந்து மனசுலேருந்து இந்த காணொலி எனக்கு பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஒரு கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஊரில் லா என்ன சொல்லுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஒரு கல்யாணம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து 2வது கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். அது வந்து யாருமே நம்ம தடுக்கவே கூடாது, தடுக்கவும் போகிறதில்ல, சட்டமும் அனுமதிக்குது. ஆனால் ஒரு கண்டிஷனுங்க, ஃபர்ஸ்ட் மேரேஜை வந்து நம்ம டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் தான் லீகலாக வந்து பார்த்திங்கன்னா வேறொரு பெண்ணை திருமணம் செய்ய முடியும். ஆனால் பல பேர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல் மனைவி இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து மனசு ரொம்ப பெருசு, அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணுக்கு மட்டுமே என் அன்பை செலுத்தி அன்பை அடக்க விரும்பவில்லை, என் அன்பு வந்து ஒரு ஏரியோ குட்டையோ இல்லை, அது ஒரு கடலப்பா பெருங்கடலப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல பெண்களை பார்த்து வந்து தங்களோட அன்பை வந்து செலுத்துகிறாங்க. அதில் வந்து அப்படியே தப்பிச்சு போயிடலான்னு பார்க்குறப்போ ஏதோ ஒரு சில பெண்கிட்ட வந்து அன்பால் வந்து மாட்டிக்கிறாங்க, தப்பிக்க முடியாது. சில பேர் ரொம்ப உஷாராக இருக்கிறாங்க, லாக்கை போட்டுடுறாங்க. அப்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து கர்ப்பமாயிட்டாங்க அப்படின்னா வந்து வேறு வழியே இல்லாமல் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்க வேண்டியிருக்கு. பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கர்ப்பமே ஆகலைனா கூட வந்து அந்த பெண் வந்து நிர்பந்தித்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதாவது 2வது கல்யாணம் வந்து பண்ணிக்கிறாங்க. சரி, இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா லா உள்ளே வருது. இங்கே வந்து இந்த 2வது கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், சில பேருக்கு தெரியாது. சில பேர் தெரிஞ்சும் போயிட்டு பாலுங்கடத்தில் வந்து அவங்களே குதிச்சிடுறாங்க. அவங்களுக்கான அவேர்னஸாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னு பார்த்தீங்கன்னா, முதல் மனைவியை நீங்கள் லீகலாக வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்கும்போது 2வதாக ஒருத்தவங்க கூட வந்து நீங்கள் இருக்கிறீங்க அடல்ட்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சட்டம் வந்து பெருசாக அவங்களை தட்டி கேட்காது. பட் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதுவும் லீகலான முறை எப்படி கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கனாலே ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு கம்ப்ளைண்ட் கொடுத்தா, இல்லை இது வந்து லா அவங்களே முன் வந்து என்னடா நீனு எப்படி டிவோர்ஸ் பண்ணாமல் நீ 2வது வாட்டி கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். அதாவது அந்த ஆணை சொல்கிறேன் நான். அதனால் இது வந்து ஒரு லீகல் மேரேஜாக கருதப்படாது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து சட்டப்படி குற்றமாகும். இதை வந்து பல பேர் தெரியாமல் பண்ணிக்கிறாங்க.
குறிப்பாக என்னோட சர்க்கிளில் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 2021 வந்து லவ் பண்ணுறாங்க. ஏர்லியஸ்ட்டாக ஒரு 24லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மனம் முடிச்சு அதுக்கப்புறம் காதல் வாழ்க்கையை தொடங்குறாங்க. அந்த நேரத்தில் என்ன ஆகுது, கொஞ்ச நாள்லேயே வந்து 2 பேரில் யார் மேலே தப்புலாம் சொல்ல விரும்பல, யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு தப்பை வந்து பண்ணிடுறாங்க. இல்லை ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து கசந்து போயிடுது. அதனால காதலை வெளில தேடும் விதமாக குறிப்பாக வந்து ஆண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து 2 பேருமே தான் அஃபேர் வச்சுப்பாங்க. ஸோ இதில் ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு இன்னொரு கல்யாணமும் பண்ணுற மாதிரி குடும்பம் நடத்த வேண்டிய அவசியத்துக்கு வந்து தள்ளப்படுறாங்க. அதில் அந்த பெண் நிர்பந்திச்சான ஏற்கனவே சொல்கிற மாதிரி வேறு வழி இல்லை, அதுக்குள்ளே போய் ஆகணும். அப்படி தான் வந்து அந்த லீகாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தாண்டி வந்து 2வது திருமணம் அப்படிங்கிறது சுத்தமாக அது வந்து நியாயப்படியும் சரியில்லை, சட்டப்படியும் குற்றமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து முதல் வாழ்க்கை வந்து புளிச்சு போச்சு, கசந்து போச்சு, இல்லை இது மேலே இருக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அதை விட்டுட்டு அதை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு 2வது ஒரு காதலோ கல்யாணமோ போகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா சட்டம் நமக்கு சொல்லும் சரியான ஒரு வழியாக இருக்குது. இந்த நேரத்தில் இப்போ பசங்க பண்ணுற தப்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சு அந்த பெண்களும் வந்து காதலிக்கிறாங்களே, அதன்னு கேட்டால் அதுவும் தப்பு தான். அதையும் பல பெண்கள் வந்து பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து நான் ஒரு மீமே பேட்டர்ன் நிறையா பார்த்துட்டு இருக்கேன், வை விமன் லவ் லைக் மேரிட் மென் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்து மேரீடுன்னு தெரிஞ்சும் குழந்தைங்களாம் இருக்குன்னு தெரிஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபேமிலி பிரேக்கர், ஹோம் பிரேக்கர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு கல்யாணம்னா ஆணோட வாழ்க்கைக்குள்ளே போகிறாங்க. ஸோ அதுவும் வந்து தப்பு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொண்டாட்டிக்கும் துரோகம் பண்ணிவிட்டு இன்னொருத்தங்களை வந்து அன்பு செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக, அது எந்த காரணம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த காரணத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரிலேஷன்ஷிப்லேயும் போய் சில நேரத்தில் வந்து ப்ரெக்னெண்ட்டும் ஆக்கி விட்றாங்க. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை. ஸோ ஒரு காதல், அதுக்கப்புறம் வந்து சரி கொஞ்ச நாளில் வந்து புத்தி வந்துச்சு, இல்லை புத்தி வந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பரமா எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு நீங்கள் விலகி போனீங்கன்னா கூட ஒரு காம்ப்ரமைஸில் அந்த பெண்ணும் அதற்கு சம்மதிச்சாங்க அப்படின்னா 2 பேருமே விலகி போயிடலாம். பட் இந்த ப்ரெக்னன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டானதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காகிடுது. கேஸ்னால் நான் சட்டப்படி கேஸ்ன்னு சொல்கிறதோட இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த கேஸே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகிடுது. அந்த வகையில் அந்த பெண்ணும் வந்து ஐயோ குழந்தையை கொடுத்துட்டானே, இதுக்கு மேலே நான் எப்படி வந்து இவனை விட்டு போகிறது, இவன் எனக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பையனை நிர்பந்திக்கிற அப்போது வேறு வழியே இல்லாமல் கல்யாணம், அதாவது இல்லீகல் கல்யாணத்தை பண்ணிக்க நேருது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம்னா முடிஞ்ச அளவுக்கு சீட் பண்ணக்கூடாது. இந்த ரிலேஷன்ஷிப் பிடிக்கலாம்னா அதை விட்டு வெளில வந்துடணும். நீங்கள் சீட்டும் பண்ணி இன்னொரு காதல்குள்ளேயும் போய் மாட்டிக்கிட்டீங்க, அதுவும் கர்ப்பமாகிட்டீங்க அப்படின்னா பசங்களா உங்களோட வாழ்க்கையே வந்து அதற்கு மேலே வந்து நிம்மதிங்கிற விஷயமே வந்து போயிடும். இதில் இந்த லீகாலிட்டி படி டிவோர்ஸ் பண்ணாமல் 2வது திருமணம் பண்ணுற தப்புன்றது மட்டும் இல்லாமல் இந்த கர்ப்பம் ஆக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த கர்ப்பமான பெண் வந்து இவன் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், என் கூட சேர்ந்து வாழ மாட்டான், ஏமாற்றிட்டான், ஆசை வார்த்தை கூறி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு கர்ப்பமும் ஆக்கிட்டான்னு சொன்னாங்கன்னா கேஸு இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும். உங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு வழக்கம் வந்து பதியப்படும். இது பசங்க திரும்ப வரவே முடியாத ரொம்ப நாள் கேஸ் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக வந்து மாட்டிப்பாங்க. அதையும் தாண்டி நீங்கள் வந்து இதை ஹேண்டில் பண்ண முடியாமல் ஃபிசிக்கல் அசால்ட் பண்ணிட்டீங்க, அதாவது அந்த பெண்ணை வந்து கை ஓங்கிட்டீங்க அப்படின்னாலே முடிஞ்சிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து லா எல்லாருக்கும் ஈக்குவல் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேருக்கு சொன்னாலும் பெண்களுக்கு தான் லா வந்து ஒரு படி மேலே, அவங்களுக்கு வந்து இன்னும் பல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த பர்டிகுலர் கேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் அசால்ட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாதிரி ஃபிசிக்கல் அசால்ட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைஃப்பில் தனியாக கூட இருந்துட்டு போயிடலாங்க. அதாவது நம்ம தனியாக இருக்கிறத ஆதரிக்கலை, இங்கே ஒரு அழகான குடும்பத்துக்குள்ளே போய்ட்டு குடும்ப வாழ்க்கையை முடிஞ்ச அளவுக்கு கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு போகணும். அதுதான் நம்ம அப்பா அம்மா அதற்கு முன்னாடி இருக்கவங்களும் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தது. ஆனால் ஒரு பையன் கூட ஒரு பொண்ணால் வாழ முடியல, ஒரு பொண்ணால் ஒரு பையன் கூட வாழ முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள போய்ட்டு போய் கடைசி வரைக்கும் 1000 காலத்து போய் ஒன்றாவே இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்லவே முடியாது. சொல்கிறதுக்கு யாரும் உரிமையும் இல்லை. அவன் வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். ஆனாலும் அதை முடிச்சுக்காமல் இன்னொரு காதலுக்குள்ளே போகிறத பெரும்பான்மையாக எல்லாரும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பெண்கள் மட்டும்தான் மேரிடான ஆண்கள் பின்னாடி போகிறாங்களா? ஆண்கள் அதை பண்ணுறது இல்லையான்னு கேட்டால் ஆண்கள் வந்து மேரிடான பெண்கள் பின்னாடி போகிறாங்க. அவங்க கூட லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்காக பெரும்பான்மை ஆண்கள் போக மாட்டாங்க. எதுக்கு போவாங்க அப்படின்னு தெரியும். எல்லாத்தையும் நான் இங்கே விளக்கி சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆனால் பல பெண்கள் மேரிடான ஆண்களும் தெரிஞ்சோம் அவங்க கூட கல்யாண வாழ்க்கைக்கு வந்து போகிறாங்க. இதுதான் இந்த 2 பேர் பண்ணக்கூடிய தப்பில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதெல்லாம் வந்து இந்த சின்ன வயசில் உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பல செய்திகளை பல விஷயங்கள்லாம் கேட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அனாலிசிஸ் பண்ணி நானே ஒரு சாட் ஜிபிடியாக மாறி வந்து என்னோடய கருத்தை வந்து உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பேசிக்லி வந்து யாரோட லைஃப்பை வச்சு கிண்டல் பண்ணணும் இல்லை. ஆனால் நம்ம பசங்க வந்து அதில் பாதாளத்தில் போயிட்டு இப்படி விழுந்துடுறாங்க அப்படிங்கிறதுனால பசங்களுக்கு நான் குறிப்பாக இந்த வீடியோ அப்படிங்கிறத வந்து பண்ணோம். ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி ஒன்று தனியாக இருந்துரு, இல்லை கல்யாணம் பண்ணால் முழுசாக வந்து இருக்கிற ட்ரை பண்ணு, இல்லைனா அதில் வந்து பிச்சுக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போ.
அதையும் தாண்டி ஏதாவது ஒரு தவறான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா ப்ரெக்னென்சி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வந்து போகாதீங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவின் கருத்தாக நான் இங்கு சொல்ல முயல்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவருக்கு நடந்த கெட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நடந்த நன்மை அப்படின்னா என்னென்னா, இப்போ அவர் பங்கு பெற்றுட்டு இருக்க டிவி ஷோஸு, குறிப்பாக ஒரு ஜட்ஜாக இருக்கிற ஒரு டிவி ஷோலாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் டிஆர்பி ரேட்டிங்கில் சும்மா தூக்கு தான். ஸோ பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து சில நேரத்தில் யோசிக்கிறப்போ வந்து பிளான் பண்ணி பண்ணுறாங்களா இல்லை எதாச்சியாக நடக்குதா அப்படின்னு தான் தோணுது. ஏற்கனவே நான் சொன்னல, ஆண்களுக்கு லா அப்படிங்கிறது கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது நம்ம ஊர்லன்னு சொல்லிட்டு அதில் ஒரு கோர்ட்டில் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை கேட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா தலைலாம் சுற்றிருச்சு. ஸோ ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில், அதாவது கல்யாண ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னா, இந்த ஹஸ்பண்ட் மூலியமாக இல்லாமல் இவங்க கல்யாணம் ஆன அப்போவே இந்த ஒய்ஃப்க்கு வேற யார் மூலியமாவது குழந்தை பிறந்தா அதற்கும் இன்சார்ஜு கார்டியன் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஹஸ்பண்டாக வேலை செஞ்சுட்டு இருக்க இந்த ஹஸ்பண்ட் தான். இதை வந்து கேட்குறதுக்கு பல ஆண்களோட நெஞ்சம் வெடிச்சிடலாம். பட் அப்படியும் ஒரு கோர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து சொல்லியிருக்கு. ஸோ இதுவும் வந்து லாக்கு கீழே வருது. ஸோ இதெல்லாம் வந்து கேட்டால் வந்து நியாயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து வெரி டிபேட்டபிள், ரொம்ப ரொம்ப டிபேட்டபிள். நிறைய ஆண்களுக்கு வந்து கொந்தளிப்பு ஏற்படும். பட் இருந்தாலும் வந்து சட்டம் அப்படி தான் வந்து சொல்லுது. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் அப்படிங்கிறத வந்து பண்ணிக்கிட்டு அதற்குள்ளே போயிட்டு சிறப்பான வாழ்க்கை, கஷ்டம், சண்டை, பிரச்சனை எல்லாமே வரதான் செய்யும். பட் இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான விஷயங்களுக்குள்ளே வந்து சிக்காமல் வந்து ஆண்கள் தங்களுடைய எதை திரும்ப காப்பாற்றிக்கணும், முக்கியமாக வந்து பீஸை காப்பாற்றிக்கணும், மன நிம்மதி. அதையும் தாண்டி இந்த மாதிரி ப்ரெக்னென்சிலாம் ஆயிடுச்சு, ரெண்டாவது ஒருத்தவங்களுக்குள்ளே இல்லீகலாக கல்யாணம் பண்ணி அப்படின்னா அதுக்கு மேலே சொத்தை காப்பாற்றவே முடியாது. நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது அப்படிங்கிறது உங்கள் ஃபேமிலிக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு, அதையும் தாண்டி உங்களோட அப்பா அம்மாவுக்கு, சரி வருங்கால சந்ததி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே. இந்த இரண்டாவது ஒருத்தர் கூட இங்கே கர்ப்பம் ஆயிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து பெருசாக உங்களோட சொத்தையும் வந்து கிளைம் பண்ணலாம். ஏன்னா என்னதான் அவங்க இல்லீகலான மேரேஜ் அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு பிறந்த குழந்தை அப்படிங்கிறத வச்சு அவங்க பாதி சொத்தை கூட எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் மேலை நாடுகளெல்லாம் சொல்லவே தேவையில்லை, வேறு லெவலாக வலிச்சு விட்டுருவான். அந்த வகையில் வந்து ஆண்கள் பாதுகாப்பாக இருக்கவும் சட்டம் நம்ம ஊரில் வந்து கடமையை செய்தாலும் பெண்களுக்கு தான் அதிகமான நியாயமும் கடமையும் செய்கிறது. அப்படிங்கிறனால நம்ம தான் நம்ம லைஃப்பை கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கணும். அப்படிங்கிறனால ஆசைகளை அடக்கு, தவறுகளை ஒடுக்கு அப்படிங்கிற இந்த கருத்தோட இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது வந்து வரம்பு மீறி நான் சொல்லியிருந்தேன், இல்லை தவறாக சொல்லியிருந்தேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தயவுசெய்து என்னை நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணலாம். கீழே எதாவது மறக்காமல் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் சரியாக தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இல்லை சரியான விஷயங்கள் ஏதாவது சொல்லாமல் விட்டுட்டேன், மறந்துட்டேன், உனக்கு விவரம் பத்தலடா வருண், நீயே ஒரு சிங்கிள், உனக்கு எப்படி இவ்வளோ விஷயங்கள்லாம் தெரியும், நான் சொல்கிறடா கருத்து அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த கருத்தையும் கீழே பதிவாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.